நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜுனைடம் ஹாரிஸ். வாசிப்பவர் கே. ஜெயகிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். புரவி புயல் இன்று மாலை அல்லது இரவு மட்டக்களப்புக்கும் பருத்தித்துறைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தரை தட்டும் சாத்தியம். இன்று முதல் மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் மீனவர்களுக்கும் கடற்போக்குவரத்தில் ஈடுபடுவோருக்கும் எச்சரிக்கை. மகர சிறைச்சாலை கலவரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனை நாட்டுக்கு அழைத்து வருவது தொடர்பில் சட்டமா அதிபரிடம் அறிக்கை கோரியிருப்பதாக அமைச்சர் அலி சப்ரி இன்று பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. 2 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து கொரோனாவ தபால் அலுவலகமும் அதனை அண்டியுள்ள 6 அலுவலகங்களும் மூடப்பட்டுள்ளன. ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த சிறைச்சாலை முகாமைத்துவ மற்றும் கைதிகள் புனர்வாழ்வு ராஜாங்க அமைச்சராக நியமனம். ஜனாதிபதி தேர்தலில் மோசடி இடம்பெற்றதற்கான எந்த ஆதாரத்தையும் தம்மால் வெளிக்கொணர முடியவில்லை என்று அமெரிக்க சட்டம் அதிபர் அறிவிப்பு. வங்காள விரிகுடாவில் உருவாகிய புரவி புயல் இன்று முற்பகல் 11:30 அளவில் தென்கிழக்கு திசையில் 70 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சாத்தியம் இருந்ததாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிக்கிறது. புரவி புயல் பற்றி திணைக்களம் இன்று காலை 9:30 விடுத்த சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தலில் இந்த தகவல் இடம்பெற்றுள்ளது. புரவி புயல் மேற்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை அல்லது இரவு மட்டக்களப்புக்கும் பருத்தித்துறைக்கும் இடையில் திருகோணமலைக்கு அருகில் தரை தட்டலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயல் மணிக்கு 75 முதல் 95 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் வீசும் காற்றுடன் மேற்கு திசையில் நகர்ந்து மன்னார்குடாவிற்கு செல்லலாம் என எதிர்ப்பு கூறப்படுகிறது. இந்த தொகுதியின் காரணமாக நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பில் காற்றின் வேகம் மணிக்கு 80 முதல் 100 கிலோமீட்டர் வரை அதிகரித்து கடல் மிகவும் கொந்தளிப்பானதாகவும் மாறலாம். கிழக்கு கரைக்கு அப்பால் உள்ள கடலில் 1 மீட்டர் வரையிலான அலைகள் தோன்றி தாழ்நில பிரதேசங்களில் வெள்ளம் ஏற்படவும் கூடும். நாட்டின் உட்பிரதேசங்களை பொறுத்தவரையில் நாளை வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்களில் மணிக்கு 80 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும், வடமேல் மேல் மத்திய மாகாணங்களில் மணிக்கு 60 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் கடும் காற்று வீசலாம். வடக்கு வடமத்திய கிழக்கு வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் 150 மில்லிமீட்டரையும் தாண்டிய மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும். இன்று தொடக்கம் மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்கள் மற்றும் கடற்போக்குவரத்தில் ஈடுபடுவோருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கரையோரத்தில் இருப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும், பாதிக்கப்பட்ட இடங்களைச் சேர்ந்தவர்கள் வீடுகளுக்குள் தங்கியிருக்குமாறும் கேட்கப்படுகிறார்கள். முறிந்து விழக்கூடிய மரங்கள், மின்கம்பங்கள் பற்றி அவதானம் தேவை. இடிமின்னல் தாக்கம் ஏற்படுகையில் கம்பி வழி தொலைபேசிகள், இலத்திரனியல் சாதனங்கள் போன்றவற்றை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அவசர உதவி தேவைப்படும் பட்சத்தில் தத்தமது பிரதேசங்களைச் சேர்ந்த இடர் காப்பு முகாமைத்துவ நிலைய அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறும் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை அல்லது இரவு கிழக்கு கரையில் தரைதட்டி இலங்கைக்குள் பிரவேசிக்க உள்ளதாக எதிர்ப்பு கூறப்படும் புரவி சூறாவளியின் தாக்கங்களை கட்டுப்படுத்த முன்னாயத்தங்களை மேற்கொண்டு வருவதாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போதைய இடநிலையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அவசர நடவடிக்கைகள் பற்றி ஆராய்வதற்காக மட்டக்களப்பு, திருகோணமலை, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார் மாவட்ட செயலகங்கள் விசேட கூட்டங்களை ஏற்பாடு செய்திருந்தன. இதில் இடர்காப்பு முகாமைத்துவ நிலையம் உள்ளிட்ட அரசு திணைக்களங்கள், நியதி சபைகள் போன்றவற்றின் அதிகாரிகள் பங்கேற்றார்கள். அத்துடன் போலீசார், முப்படையினர் ஆகியோரும் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டம் பற்றி மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் கே. கருணாகரன் கருத்து வெளியிடுகையில், பிரதேச செயலக மட்டத்தில் முன்னெச்சரிக்கை மீட்பு, நிவாரண பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக சகல குழுக்களும் தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது என தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெருமழை பெய்யவில்லை எனவும் அவர் கூறினார். திருகோணமலை மாவட்ட செயலாளர் சமந்தர்ஷன பண்டித கோரலா எமது நிலையத்துக்கு தகவல் தருகையில், கரையோர பகுதிகளில் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள 21,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை தங்க வைப்பதற்காக 237 முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நிலைமையை அவதானித்து இன்று பிற்பகல் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப் போவதாகவும் அவர் தெரிவித்தார்.
மன்னார் மாவட்ட செயலாளர் நந்தினி ஸ்டான்லி டி மெல் தகவல் தருகையில், இங்கு பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களில் தற்காலிகமாக குடியமர்த்த சகல ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க சமூக குழுக்களும் உதவி வருவதாகவும் அவர் கூறினார். சீரற்ற காலநிலையினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் மாவட்டங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். வவுனியா மாவட்டத்தில் ஒலிபெருக்கிகள் மூலம் கிராமங்கள் தோறும் முற்பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது. அம்பாறை மாவட்டத்தில் வானம் மப்பும் மந்தாரமுமாக இருக்கிறது என எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். மன்னார், கிளிநொச்சி மாவட்டங்களில் அடைமழை பெய்கிறது. திருகோணமலையில் கடல் சீற்றமடைந்துள்ளதையும் காணக்கூடியதாக இருக்கிறது என எமது செய்தியாளர் அறிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தேசத்தின் முடிவுற்ற பயணத்திற்கு வலு சேர்க்கும் அவளுக்கான பாதுகாப்பு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ், பெண்களுக்கு மட்டும். புரவி சூறாவளியால் இலங்கைக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் குறித்த விசேட கலந்துரையாடல் ஒன்றை இன்று பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை தேசிய ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திற்கு இணைவாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் ஒழுங்கு செய்திருக்கிறது. இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி சிங்கள தேசிய சேவையில் இடம்பெறும். மகர சிறைச்சாலை கலவரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஒரு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் 12 போலீஸ் அதிகாரிகளோடு இந்த விசாரணை ஆரம்பமாகியிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட சம்பவத்தில் 106 கைதிகளும் 2 சிறைச்சாலை உத்தியோகத்தர்களும் காயமடைந்துள்ளனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வெளியேறியிருப்பதாகவும் தற்பொழுது 28 கைதிகளும் ஒரு அதிகாரியும் மாத்திரமே சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். சம்பவத்தில் உயிரிழந்தவர்களில் 8 கைதிகளுக்கு கோவிட் வைரஸ் தொற்றியிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 11 கைதிகள் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். மத்திய வங்கி பிணைமுறை விவகாரத்தில் பிரதான சந்தேக நபராக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனை நாட்டுக்கு அழைத்து வருவது தொடர்பில் சட்டம் அதிபர் தப்புலடி லிவேராவிடம் அறிக்கை கூறப்பட்டிருப்பதாக அமைச்சர் அலி ஷப்ரி தெரிவித்துள்ளார். இன்று அல்லது நாளை அந்த அறிக்கை தனக்கு கிடைக்கப்பெறும் என்றும் அவர் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். எதிர்க்கட்சி பிரதம கொறடா லக்ஷ்மண் கிரியல்ல எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். தற்பொழுது சிங்கப்பூரில் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் அர்ஜுன் மகேந்திரன் தொடர்பான புதிய தகவல்கள் இவ்வாறு கூறப்பட்டுள்ளதாக அமைச்சர் அலி ஷப்ரி தெரிவித்துள்ளார். ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தே சிறைச்சாலை முகாமைத்துவ மற்றும் கைதிகள் புனர்வாழ்வு ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். இந்த நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. லொஹான் ரத்வத்த ஏற்கனவே இரத்தினக்கல் மற்றும் ஆபரண கைத்தொழில் ராஜாங்க அமைச்சராக செயல்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கோவிட் வைரஸ் பரவலின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான தேசிய முயற்சிக்கு உதவி கோரும் வகையில் ஆரம்பிக்கப்பட்ட விசேட வைப்பு கணக்கிற்கு கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி வரை 272 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இந்த வங்கி கணக்கு கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த கணக்கில் வைப்பு செய்வதற்கான கால எல்லையை அடுத்த வருடம் ஏப்ரல் 7ஆம் தேதி வரை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் நிதிச்சபை வழங்கிய பரிந்துரைமைக்கமைய இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்நிய செலாவணியை நாட்டுக்கு கவரும் வகையில் இந்த கணக்கு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கணக்கின் முதிர்ச்சி காலத்திற்கு அப்பாலும் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட முகவர் நிலையங்களூடாக சாதாரண வைப்புகளாக இந்த கணக்கை பேணிச் செல்வதற்கும் மத்திய வங்கி அனுமதி அளித்துள்ளது. கொலண்டாவ தபால் அலுவலகமும் அதனை அண்டியுள்ள 6 அலுவலகங்களும் மூடப்பட்டுள்ளன. தபால் அலுவலகத்தின் 2 ஊழியர்களுக்கு கோவிட் தொற்றியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதி தபால் மாதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார். ஏற்கனவே குருநாகல் தபால் நிலையமும் உப அலுவலகங்களும் மூடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த அலுவலகங்கள் தவிர்ந்த ஏனைய தபால் அலுவலகங்களின் பணிகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதி தபால் அதிபர் தெரிவித்துள்ளார். குருநாகல் பிரதான தபால் அலுவலகத்தின் பணிகளை அடுத்த திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
வெலிக்கடை சிறைச்சாலையில் மேலும் 66 பேருக்கு கோவிட் வைரஸ் தொற்றியிருக்கிறது. அதேபோல் அட்டுலகம தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களில் மேலும் 96 பேர் நேற்று தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கண்டி மாவட்டத்தில் 36 பேரும், பூகம்பரஸ் பழைய சிறைச்சாலை கட்டடத்தில் 24 கைதிகளும் தொற்றுக்குள்ளாகி இருக்கிறார்கள். கொழும்பில் கூடுதலான தொற்றாளர்கள் கொம்பனி திரு பிரதேசத்தில் பதிவாகியுள்ளனர். அங்கு 77 பேர் புதிய தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கம்பகாவில் 22 தொற்றாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். காலை வேளையிலேயே என்னுடைய முன்னேற்றத்துக்காக நான் வாகனம் செலுத்தல, முழு தேசத்தையும் முன்னோக்கி இட்டு செல்ற ஒரு பயணம் இது. பெண்களுக்காக பிரத்யேக மோட்டார் வாகன காப்புறுதி ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ். பெண்களுக்கு மட்டும். விபத்தின் போது கால் அண்ட் மூவ் வசதி, 24 மணித்தியாலமும் அனைத்து நிவாரண சேவை. ஒரு இடத்தில் இடம்பெறும் விபத்தின் போது தங்கப்பட செலவினத்தை செலுத்துதல். தொழில் புரியும் 3 மணித்தியாலங்களுக்குள் 75,000 ரூபாய் வரை இழப்பு. தேசத்தின் முடிவுற்ற பயணத்திற்கு வலு சேர்க்கும் அவளுக்கான பாதுகாப்பு. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ். பெண்களுக்கு மட்டும். இது ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் தானே. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இன்று காலை 6 மணியுடன் நிறைவு பெற்ற 24 மணித்தியாலங்களில் முக கவசம் அணியாத மற்றும் சமூக இடைவெளியை பேணத் தவறிய 18 பேரை கைது செய்திருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். கடந்த அக்டோபர் 30 முதல் இதுவரை இந்த குற்றங்களுக்காக 952 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு. குளியாப்பேட்டிய தேர்தல் தொகுதிக்குட்பட்ட அரக்கையாலை கிராமத்தில் குரங்குகளின் தொல்லை அதிகரித்திருப்பதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். கூட்டமாக வரும் இந்த குரங்குகள் வீட்டில் உள்ள உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்வதாக அவர்கள் கூறுகிறார்கள். நீண்ட நாட்களாக தொடரும் இந்த குரங்குகளின் தொல்லையை கட்டுப்படுத்துவதற்கு வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கேட்டுள்ளனர். உலகச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் மோசடி இடம்பெற்றதற்கான எந்த ஆதாரத்தையும் தம்மால் வெளிக்கொணர முடியவில்லை என்று அமெரிக்க சட்டம் அதிபர் வில்லியம் பார் தெரிவித்துள்ளார். தேர்தலில் வாக்குகள் களவாடப்பட்டிருப்பதாகவும் தேர்தலில் தான் தோல்வியடைந்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தரப்பு வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. தாம் பெற்ற முறைப்பாடுகள் மற்றும் தகவல்கள் தொடர்பில் சட்டம் அதிபர் திணைக்களமும் மத்திய புலனாய்வுத் துறையும் விசாரணை நடத்தியதாகவும் தேர்தலின் முடிவை மாற்றியமைப்பதற்கான எந்த ஆதாரமும் தமக்கு கிடைக்கவில்லை என்றும் சட்டம் அதிபர் வில்லியம் பார் ஏபிஎஸ் செய்திச் சேவைக்கு பேட்டியளித்திருக்கிறார். சீனா தமது விண்கலம் ஒன்றை சந்திரனின் மேற்பரப்பில் வெற்றிகரமாக தரையிறக்கியுள்ளது. இதன்படி 40 வருடங்களின் பின்னர் சந்திர மண்டலத்தின் மேற்பரப்பு மாதிரிகளை திரட்டுவதற்கான முதல் முயற்சி வெற்றியளித்துள்ளது. சீனாவின் தேசிய விண்வெளி நிர்வாக மையம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. சேஞ்ச் 5 என்ற இந்த ஆளில்லா விண்கலம் கடந்த 24 ஹைனன் மாகாணத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டது. சந்திரனின் மூலங்கள் மற்றும் சூரிய மண்டலத்தின் இயல்பு பற்றிய தகவல்களை மேலதிகமாக திரட்டிக் கொள்வதற்கு இந்த முயற்சி விஞ்ஞானிகளுக்கு உதவியாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அபிவிருத்தி செய்திகள். இரண்டாம் நிலை கல்வி முறையை மாற்றியமைக்கும் இலங்கை அரசாங்கத்தின் முயற்சிக்கு உதவும் வகையில் ஆசிய அபிவிருத்தி வங்கி $400 மில்லியன் கடனை அனுமதித்துள்ளது. துரிதமாக மாற்றமடைந்து வரும் உலக பொருளாதாரத்தில் போட்டிமிக்க திறன் விருத்திமிக்க தொழிலாளர்களை உருவாக்கும் நோக்கில் இரண்டாம் நிலை கல்வியை மாற்றியமைப்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. குறிப்பாக 2025 ஆண்டு வரையான அரசாங்கத்தின் பொதுக்கல்வித்துறை அபிவிருத்தி திட்டத்திற்காக இந்த நிதி பயன்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் 9,53,000 மாணவர்கள் பயனடைய இருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். LPL 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரின் உத்தியோகபூர்வ ஒலிபரப்பாளர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம்.
சுற்றுலா இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையிலான 3வது ஒருநாள் சர்வதேச போட்டி தற்பொழுது கான்பரா நகரில் நடைபெற்று வருகிறது. முதலில் துடுப்படுத்த ஆடிய இந்திய அணி 50 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 302 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. இந்த இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் 2 போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை சுற்றுலா மேற்கிந்திய தீவுகள் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி நாளை ஹாமில்டன் நகரில் ஆரம்பமாகும். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. விரைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். அடையாளம் காணப்பட்ட துறைகளில் இருதரப்பு வர்த்தக உறவுகளை மேலும் பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மணிலாவுக்கான இலங்கை தூதரகம் பிலிப்பைன்ஸ் அரசாங்கத்துடன் இணைந்து முன்னெடுத்து வருவதாக வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்கான வாய்ப்புகள் குறித்து தூதரகம் தொடர்ந்து ஆராய்ந்து வருகிறது. இதற்கமைய மென்பொருள் சேவை நிறுவனங்களுக்கான இலங்கை சங்கத்திற்கும் பிலிப்பைன்ஸ் நாட்டின் தகவல் தொழில்நுட்ப மற்றும் வர்த்தக நடவடிக்கை சங்கத்திற்கும் இடையிலான ஓர் ஆய்வுக் கூட்டத்தை தூதரகம் அண்மையில் ஒழுங்கு செய்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. விரைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்க சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. விமான நிலையத்தின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்கான தேவையை விமான நிலைய மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் நிறைவேற்றி கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கை மையம் அண்மையில் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. சர்வதேச விமான சேவைகள் நிறுவனத்தின் தர நியமங்களுக்கு அமைய இந்த மையம் விமான நிலையத்தின் தரத்தை உயர்த்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐயோ என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய் அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசு தான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3-வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ் வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3-வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கை. புரவி சூறாவளி இலங்கை ஊடாக நகர்வதற்கான சாத்தியம் இருப்பதால் நாடு பூராகவும் மழை மற்றும் காற்றுடன் கூடிய காலநிலை அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த சூறாவளியுடன் காற்றின் வேகம் மணிக்கு 75 முதல் 95 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுகிறது. இது படிப்படியாக மேற்கு திசையாக நகர்ந்து மன்னார் குடா பகுதியை நோக்கி நகரலாம். கிழக்கு, வடக்கு, வடமத்திய, வடமேல் மத்திய மற்றும் சபரகமு மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 2 மணியின் பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் மேற்பட்ட மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் காலநிலை அறிக்கை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புரவி புயல் இன்று மாலை அல்லது இரவு மட்டக்களப்பிற்கும் பருத்தித்துறைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தரைதட்டும் சாத்தியம். இன்று முதல் மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் மீனவர்களுக்கும் கடற்போக்குவரத்தில் ஈடுபடுவோருக்கும் எச்சரிக்கை. மகர சிறைச்சாலை கலவரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனை நாட்டுக்கு அழைத்து வருவது தொடர்பில் சட்டம் அதிபரிடம் அறிக்கை கோரியிருப்பதாக அமைச்சர் அலி ஷப்ரி இன்று பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. 2 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து கொலன்னாவு தபால் அலுவலகமும் அதனை அண்டியுள்ள 6 அலுவலகங்களும் மூடப்பட்டுள்ளன.
ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்தத் சிறைச்சாலை முகாமித்துவ மற்றும் கைதிகள் புனர்வாழ்வு ராஜாங்க அமைச்சராக நியமனம். ஜனாதிபதி தேர்தலில் மோசடி இடம்பெற்றதற்கான எந்த ஆதாரத்தையும் தம்மால் வெளிக்கொணர முடியவில்லை என்று அமெரிக்க சட்டமா அதிபர் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.